அதனால தமிழகத்துல எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கு, அருகதை இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர எதிர்ப்பு தெரிவித்து அருந்ததியர் அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் அது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். பேசிட்டாங்க, அதை பத்தி டெல்லி மதுரையில பேசினாங்கன்னா கோயம்புத்தூர்ல பேசினேன். அதனால இது வந்து இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்க நடக்குது. 8 மாசம் நான் எப்படி இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இன்னைக்கும் அதே போல கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து விடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம். வெளியே நின்று ஜனநாயகம் செத்துவிடக்கூடாது, உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம். ஆனா சொல்லுங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் 1960, 50 கற்காலத்தில் இருக்காங்க. நீங்க மைக்கு முன்னாடி பேசினாவே அது பிரச்சாரம் தான், டிவியில வந்தாவே அது பிரச்சாரம் தான். ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்கண்ணா. எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிருது, வாட்ஸ்அப்ல போகுது. அதனால இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்அப்பை முடக்குவாங்களா, பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா, மைக்கை முடக்குவாங்களா, கேமராவை முடக்குவாங்களா? அதனால தமிழகத்துல எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கு, அருகதை இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விஞ்ஞான முறையில, ஆக்கப்பூர்வமான முறையில டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க நான் கல்லெடுத்து அடிப்பேன், வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.